ஆடி திருவிழாவுக்கு பாட்டு வைக்கிறதுனால படித்த மேட்டுத்தெரு வர்க்கமுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இவங்க ஆடிக்கு கூழ் ஊற்றுறாங்க, அந்த அம்மன் கோயில் கொண்டாடுறாங்க, அந்த இந்த பசங்களை இது பண்ணணும்னு ஐஸ்வர்யா ராய் அவ்வளோ கேவலமாக சொல்லுவாங்களே. அப்போ அம்மனை கும்பிட்றவங்க, அம்மனுக்கு கூழ் ஊற்றுறவங்க கேவலமானவங்களா? அது அம்மன்கிற கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா? அந்த அம்மனை கும்பிட்ற வழிபடுற அந்த பக்தர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கல அந்த காட்சி. ரஜினிகாந்தை பார்த்தோன்னா அவங்க அம்மா இது பண்ணுவாங்கல்ல. அப்போ எங்கள் அம்மனை இழிவுபடுத்துறீங்கன்னு ஏன் யாருமே கோப்படல? இப்படியெல்லாம் நீங்கள் சீன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு படம் தேட்டரில் ஓடாது. ஏன் முஸ்லீம்கள் வந்து இந்த மந்திரித்து தாயத்து பண்ணுவாங்கல்ல, கவுண்டமணி எத்தனையோ படத்தில் செந்தில் பார்த்து என்னடா பள்ளிவாசலில் மந்திரிச்சு கட்டின தாயத்து மாதிரி இருக்குது, இது என்னடா சைனட் குப்பியா, இது பள்ளிவாசலில் மந்திரிச்சு இது மாதிரி கிண்டல் பண்ணுவார். அப்போ பள்ளிவாசலை இழிவுபடுத்திட்டாங்கன்னு பேச முடியுமா? எத்தனையோ முறை முஸ்லீம்கள் அந்த புகை போடுவாங்க அந்த சாம்பலை போட்டு, அதெல்லாம் முஸ்லீம் கேரக்டரை காமிச்சு அது ஒரு காமெடியாகவும் இதாக தான் காமிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தர்கா, இதெல்லாம் பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா தர்கா சர்ச்செலாம் கடைசியில் எதுக்கு வருதுன்னே தெரியாது வரும். இஸ்லாமியர்கள் எங்கள் தர்கா வணக்கம் இப்படி பள்ளிவாசலில் மந்திரத்தில் ஓதுறதெல்லாம் எங்கள் இஸ்லாத்தில் கிடையாதுங்கிறாங்க. அப்போ எங்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி படம் எடுத்துட்டான்னு ஒவ்வொரு முஸ்லீமும் சொன்னால் என்ன ஆகுறது?